Hari sir, thank you so much for such wonderful songs. I'm really looking forward to listen to your background. Dhanush, I should say, நான் இப்போ தான் இந்த பாட்டை பார்க்குறேன் ஃபுல்லாக எடிட் பண்ணி. You have done a fabulous job. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அண்ட் தட் லொக்கேஷன், த கேரக்டர்ஸ், த காஸ்டியூம்ஸ், எவ்ரி திங் ஸ்பீக்ஸ். அந்த பாடலை எப்படி அவர் கேகானந்தார் முதல்ல என்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லும்போது அவர் நினச்சிருந்தாரோ அது அப்படியே சொல்லலாம் இல்லை, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹாரிஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ட்ராவல் ஆகிற விதத்துக்கு இந்த குத்துப்பாட்டுன்னு எடுத்துக்கல, அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சாங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நடுவில் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விட்ருவார். அதுமாதிரி ஒரு குத்துப்பாட்டுன்னா அதுக்கான ஒரு தாரை தப்பட்டை அதெல்லாம் இருக்கணும். கூட வேறு இதெல்லாம் வரும்போது அதோட பேக்ரவுண்டுக்கும் இந்த மியூசிக்கும் ஒத்து வராது. அந்த மாதிரிலாம் அவருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நான் இந்த படத்தை அந்த கதை அதான் அவர் சொன்ன மாதிரி இது எனக்காகவும் அதுக்காகலாம் பண்ணல, அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்காக தான் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. டங்காமாரி சாங்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கேட்டாங்க, இவர் ஹாரிஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அதான் அப்போ தான் நான் சொன்னேன், அவர் அவர்னா லெவல் இறங்கி போய் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் லெவல் அவர் தரைக்கு தர துரைக்கு துரைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னை வச்சு பிரம்மாண்டமாக படம் எடுத்த முதல் இயக்குனர் கேவி ஆனந்த் சார் தான். பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச பேண்ட், ஒரு ஹவாய் செருப்பு, அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும். பட் இதில் என்னை விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்தேன் ஸ்க்ரீனில். வெரி சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு. இதில் தனுஷை ஒரு அவதாரம் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசத்துக்காக அந்த டைட்டில் வைக்கல. அவர் இந்த படத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. நான் பண்ண படங்களில் ஸ்மக்லிங் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், ஜெனட்டிக்ஸ் அது மாதிரிலாம். பட் இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரொமான்ஸை மெயினாக வச்சு ஒரு காதலை மையப்படுத்தி பண்ணியிருக்கேன். ஏன் தனுஷ், இந்த படத்துக்கு ஏன் தனுஷ் அப்படின்னு பார்க்குறப்போ அவருக்கு லவ்வில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காதல் ஃபஸ்ட்டு காதலை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த காதலை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், அதில் வெற்றி பெறதா இருக்கட்டும், அதோட தோல்வி, அவரோட இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அனுபவங்கள் உள்ள ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது படத்தை நடித்த படத்தில் சாரி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு காதல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலோட உச்சமான படங்களையும் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் ரொம்ப யதார்த்தமான படங்களையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுகிறப்போ அவர் நான் கதை கூட சொல்ல ஆரம்பிக்கல. அவர் அப்படி ஆரம்பிக்கும் போதே அவர் இந்த படம் பண்ணுறேன்ற மாதிரி தான் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாதி சொல்லும்போது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் லுக்கில் இருந்தார். ஏன்னா அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். நானும் அவர் மேலே ஒரு 4 கேரக்டர் 4 வித்தியாசம். நீங்கள் 2 சாங் பார்த்தீங்க, அந்த 2 சாங்லேயே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், அது டோட்டலாக வேறு. இது நாட் ஒன்லி ஒரு லுக் மட்டும் இல்லை, இது ஒரு காஸ்டியூம்லேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே கலந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல விதமாக இருக்கும். அப்புறம் தனுஷ்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு ஒரு எல்லா வேலையும் தெரிஞ்ச, சினிமாவில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு வெரி பங்க்சுவல். இப்போ நான் கூட 2-3 நாள் லேட்டாக போயிருக்கேன் ஷூட்டிங்க்கு. ஒரு கரெக்டாக டாட்டாக இருப்பார். அப்புறம் எந்த விதத்தில் என்ன சொல்கிறோமோ படிச்சுட்டு ஒப்பீனியன் கூட சொல்ல மாட்டார். ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரி இமீடியட்டாக அந்தளவுக்கு நான் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது, நிறைய ரொம்ப த்ரில்லிங்கான நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நிறைய பண்ணியிருக்காரு. வி ஆர் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சில விஷயங்கள் கேட்பார், நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறதுனா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கும். அது இது வரைக்கும் எதுக்குமே அவரும் நான் கேட்டது அவரும் மறுத்ததில்லை, அவர் கேட்டது நான் மறுத்ததில்லை. ஏன்னா ஒரே விஷயம், அவர் கேட்குற விஷயம்லாம் இங்கே ஏதாவது ஒரு ஊரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா பாண்டிச்சேரியில் இங்கே ஏதாவது நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கா, இல்லை அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இருக்கும். நாளைக்கு நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரலாமா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு 3 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, அப்புறம் மேலே ஒரு 60 அடி கீழே ஜம்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி இருக்கும். அவரோட அசோசியேட் டைரக்டர் அவங்க ஃபோன் பண்ணாங்க, கேவி ஆனந்த் சார், டைரக்டர் கேவி ஆனந்த் சார் மீட் பண்ண வந்தாங்க. அது சர்ப்ரைஸ் சார் வந்தார். வி மேட் சார், இந்த படம் நீங்கள் பண்ண மாட்டீங்க
சார் இந்த படம் நீங்கள் நடிக்க மாட்டீங்க சார், 1000 ரூபா பெட் கட்டிட்டு வந்திருக்கேன், ஆனால் கதை சொல்ல வந்திருக்கேன். அது என்ன ஒரு படத்தோட டைரக்டர், சச் அ வண்டர்ஃபுல், ஐ மீன் பிக் டிரெக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவர். ரைட், ஏன்னா சைக்கலாஜிக்கலாக அந்த கியூரியாசிட்டி யூ கெட். ஸோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு என் கதையெல்லாம் மைண்ட்லேருந்து கழட்டி வச்சுட்டு ஜஸ்ட் லிஸ்னிங். நான் ஒரு போக்கர் ஃபேஸை வச்சுட்டு ரியாக்டே பண்ணல. அப்புறம் என்னை பார்த்துட்டு சொன்னார், சார் நல்லா தெரியுது நான் கரெக்ட், நீங்கள் படம் பண்ண மாட்டீங்கன்னு. இல்லை சார் அப்படி இல்லை சார், கேன் ஐ ஹேவ் ஜஸ்ட் 1 day அப்படின்னு கேட்டேன். ஓகே சார் அப்படின்னு போயிட்டாரு. ஸோ ஆக்சுவலி டுக் மீ 3 days. என்ன நான் அப்போ அவர்கிட்ட சொல்லலைன்னா, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லிட்டாரு. அது கதை சொல்லும் போதே இப்படி பண்ணணும் இந்த கேரக்டர்னையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு நமக்குள்ள ஓடும்ல, இந்த ஹோம்ஒர்க் நடக்கும் இல்லையா தலைக்குள்ள. ஸோ ஐ வாஸ் திங்கிங், எனக்கு இட் டுக் மீ 3 days. சரி, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட், ஓகே இந்த கேரக்டருக்கு வி கேன் ஜஸ்டிஃபை இட் பை பெர்ஃபார்மிங்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அநேகன் ஜீன் தான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அமேசிங் அநேகன் டைட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில். And actually he is, that is something கோச்சிக்காதீங்க. I'm just telling like he is wonderful. And I really feel proud. We have an actor like Dhanush with us. நம்ம தமிழ்ல, ஹிந்தியில், ஹாலிவுட்டில் கூட இப்போ நம்பர் சேலஞ்ச் சொல்லிட்டு இருந்தேன். You must go to Hollywood also. He's got so much talent. அது உடம்புற தலையிலேருந்து கால் வரைக்கும் இஸ் டேலண்டட். கார்த்திக் சார், ஃபஸ்ட் டைம் கார்த்திக் சார் அப்படி செட்டில் அப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அப்படியே ஹோல் யூனிட்டி அப்படி பார்த்துச்சு. ஒரு ஒரு ஆணை அப்படி பார்க்குறது வந்து கார்த்திக் சாரை மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா அண்ட் அந்த மாதிரி ஒரு சாம், இஸ் ஸோ சாமிங். இன்னொரு ஆணும் புகழ்ந்து பேச ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்க்கும்போது. அதோட ஆக்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. பொதுவாக நம்ம எவ்வளோ நடித்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது அந்த சீன் நமக்கு நம்மளாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியாமல் போயிடும். பட் கார்த்திக் சார் ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஒரு செகண்ட் நீங்கள் லேகாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க சீனில், அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பார்த்தாது டப்பிங்கில் வேற அவர் நிறைய இடத்துல ஃபில்அப் பண்ணி நான் ஷாக்கு சார், இதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சார். அது அவ்வளோதான். நான் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு டப்பிங்கில் போய் உட்காந்து அவர் சின்னதாக அங்கங்கே ஃபில்அப் பண்ணியிருக்காரு. அதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கம்ப்ளீட்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய his own style அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டாரு என்ன. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து அப்படிலாம் ஃபர்ஸ்ட் டைமே அப்படிதான் அவர் இன்ட்ரொடக்ஷனே அப்படிதான். நான் ரொம்ப பேக்கு மாதிரி சார் அப்படின்னா ஹவைமா அப்படின்னாரு. பயங்கரமா அப்படியே என்ன அப்படின்ட்டேன் நான் அப்படிதான். so charming, so nice, the energy it brings to the set, unbelievable. கார்த்திக் சார் அவர் சொன்ன மாதிரி தான் என் அசிஸ்டன்ட் எல்லாம் யார் யார் இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படியே லிஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாரும் சார் தான் சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் இல்லை நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சின்ன ஜமீன் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக கிளாஷ்க்கு போயிருக்கேன், சின்ன ஜமீன் படத்துக்கெல்லாம் போயிருக்கேன், அரண்மனைக்கு அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஸோ அப்போ தெரியும் எனக்கு அவர் இல்லை ஒரு ஒத்து வர மாட்டார், அவர் எப்படி லேட்டாக வருவார், அது பண்ணுவார், எனக்கெல்லாம் இல்லை வேணாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் முதல்ல ஒத்துக்க மாட்டார், படம்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இல்லை நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் பிரதிபா மேடம் அவங்க தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது உள்ளே நுழையும் போது சார் நீங்கள் படம் பண்ண மாட்டீங்க, நான் கோயிங் டு வின் 1000 rupees அசிஸ்டன்ட் கிட்டேன்னு தான் சொல்லி உள்ளே போனேன். அவர் சைலண்டாக கேட்டார். கேட்டுட்டு ஒரு 2 days அப்புறம் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நம்ப முடியல. ஷூட்டிங் நடக்கிற கூட உள்ளே மேக்கப் மேன்லேருந்து வெளில வந்துட்டாருன்னா உள்ளவே போக மாட்டார். பெரிய ஒரு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பார், ஒரு சேர் போட்டு ஒரு தள்ளி உட்காந்துட்டு இருப்பார். எனக்கு ஒரு டவுட் கூட வந்துடுச்சு, ஏன்னா தனுஷை இவருக்கு தெரியாமல் கதையை மாற்றி தனுஷை வச்சு ஏதாவது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படி ஏதாவது டவுட் பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு கூட ஒரு சந்தேகம் வந்தது. இல்லை அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட இன்வால்மெண்ட் எனக்கு. ஏன்னா அவரை நான் சின்ன ஜமீன் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குற
அவரை பார்க்குறப்போ ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் படத்தில் ஒரு கேரக்டர் கூட எனக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்தாரு. நான் ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணுறதுக்கு அவரோட நான் பேசிட்டு இப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்லாம் கேட்டுட்டு வந்தால் கூட அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்லுவார். உடனே இப்போ நம்ம ஃபைனலாக இல்லை இப்படி பண்ணலாமா சார் இப்படி பண்ணலாமா இமீடியட்டாக எந்த விதமான ஒரு மறுப்பு இல்லாமல் உடனே ஒத்துக்கிற ஒரு விஷயம். நான் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 3 பேப்பர் ஒரு 3 pages இவங்களை 2 பேரும் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி லவ்வில் சேர்த்து வச்சு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது அந்த இடத்துல வந்து இவருக்காக ஒரு 3 pages கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருந்தா கையில் எடுத்துகிட்டு போனால் இவர் ஒரு 10 பேஜ் எடுக்கிறார் கையில் எழுதிட்டு. ஸோ அதை படித்து பார்த்தா அது அந்த 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 கிளைமேக்ஸ்க்கே வேற ஒரு பரிமாணம் கிடச்சிது. நிறைய அவரோட டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ண எதுக்கு சொல்லணும்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் ராத்திரி தூங்காமல் தான் அதெல்லாம் எழுதியிருக்க முடியும். கண்டிப்பாக அவரோட இன்வால்மெண்ட் இஸ் சம்திங் யாரும் நம்ப முடியாத ஒரு இன்வால்மெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சுபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூ ஒரு மாதிரி பா ஒரு மாதிரி. சூக்கு வந்து சென்டிமெண்ட் வரும். அது பாக்கு வந்து சென்டிமெண்ட்டான விஷயம், அக்கா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரிலாம் யோசிப்பார். சூ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்கணும், கொஞ்சம் காமெடிலாம் நல்லா வரும். அது இருக்கான்னு பார்ப்பார் படத்தில். பொதுவாக ஒரு சீன் பேப்பர் படிச்சிங்கன்னா ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் பார்த்ததே கிடையாது. ஒரு சீன் பேப்பரில் என்ன காட்சி விரிவாக்கம் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு இருக்கும், வசனங்கள் இருக்கும். இந்த சீன் பேப்பரில் எப்படி இருக்கும், ஒரு ஏரியாவில் அவர் நுழைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வாழைப்பழம் இருக்கும், அந்த இடத்துல புகை இருக்கலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு சீன் பேப்பர் நான் இப்போ தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து இந்த காலம் அந்த காலத்தில் அந்த பூக்கள் அங்கே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீன் பேப்பர் வந்து நான் இட்ஸ் வெரி ரேர். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் சீன் பேப்பரில் நான் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அண்ட் ஹாரிஸ் வந்து பக்கா என்ன சொல்லுவாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஓடுற படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம், ஒரு புக்கே போட்டு வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஹாரிஸோட ஒரு பெரிய பலம். ஒரு நல்ல காமெடி இருக்கணும், ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க வரவங்க என்ஜாய் பண்ணணும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா விஷயம் அந்த மாதிரி. அவர் அப்படியே ஆண்டனி கிட்ட பண்ணி வச்சு எடிட்டிங். ஆண்டனி அவங்க சரியான கசாப்பு கிடக்காரு. அது ஒரு கசாப்பு கிடக்காரு. அது கோழி ஆடு அது உயிர் இருக்குது அது துடிக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி என்ன சொல்ல வர சொல்லணும்னா அதுக்கு போ, அந்த அடுத்த சீன் அதான் நான் அங்கே போய் ஏன் இதுக்கு இங்கே வேஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி. இங்கே பார்த்தோன்னா ஹாரிஸ் வந்து ஒரு சீனை வந்து ஒரு காமெடியை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார். அவன் வந்து நீ அடுத்த சீனுக்கு போ அந்த மாதிரி. இங்கே பார்த்தா ஐயோ தங்கச்சி சென்டிமெண்ட்டு போதுன்னு வரும்பா. சூ ஒரு மாதிரி. இந்த ஓமன் ஒருத்தருக்கார் பாருங்க கேமராமேனு, அவர் பேசவே மாட்டார், ஒரு லுக்கு கொடுப்பாரு. அது பார்க்க அந்த லுக்கு வாங்கும்போதே தெரிஞ்சிடும் அது காலின்ட்டு. ஸோ ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் 2 பொண்டாட்டிக்கிட்ட வாழ்ந்தெல்லாம் அந்த 7-8 பொண்டாட்டிக்கிட்ட குடும்பம் நடத்துறது விஷயம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறவங்க, படம் நல்லா வரணுன்றது விரும்புகிறவங்க. ஸோ இவங்க எது சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு போகும்போது ராத்திரி தூக்கம் வராது. என் ஒய்ஃப் கிட்ட நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் இதை தான் யோசனை பண்ணிட்டு இருப்பேன். இவங்க சொன்னதெல்லாம் இவங்க சொன்ன விஷயத்துலலாம் பார்த்து ஃபில்டர் பண்ணும்போது இல்லை ஒரு ஃபில்டராக ஒரு விஷயம் வரும். அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு. வைரமுத்து சாரில் ஆரம்பித்து ரோகேஷ் வரைக்கும் இந்த படத்தில் இந்த கதை உள்வாங்கியிருக்கு. வைரமுத்து சாருடைய சன் கபிலனோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ரோஜா கடலே அப்புறம் ஆத்தாடின்ற மாதிரி ஒரு இலக்கிய பாடல்களும் இருக்கு. அப்புறம் டங்கா மாதிரி காவியமான பாடல்கள் இந்த படத்தில் இருக்கு. ரோகேஷ் ஒன் செகண்ட், சும்மா பொதுவாக எல்லாருக்கும் 2-3 டவுட் இருக்கும், நீங்களே கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. டங்கா மாதிரின்னா என்ன? டங்கா மாதிரினா பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறோம், சொன்னதை இல்லைன்றோம். டங்கா மாதிரி அப்படின்னா பேசின பேச்ச மாற்றி மாற்றி பேசுகிறவ, கரெக்ட் இல்லை? சரி, சீதா கைன்னா ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படின்னாலும் புரியல. இது கஞ்சாடிடும். ஓகே, வேற என்ன வார்த்தை அந்த மாதிரிலாம் வார்த்தை 4-5 வச்சிருக்கேன். என்னன்னு சொல்ல? அதார் உதார் இதெல்லாம் அதார் உதார்னு என்ன? அதார் உதார் அது தெரியும் தானே? ஆமாம், அதார் உதார தெரியும், கரெக்ட் இல்லை? நான் சின்ன சின்ன ஆல்பம் தான் எழுதியிருந்தேன் சார். அதை கேட்டு என் வயசை விட பார்க்காம எனக்கு வாய்ப்பு தருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மஸ்ட் டாக் அபவுட் அமீரா. இங்கே தான் தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி நல்லா மிரண்டு போயிட்டேன். இந்த மானிட்டர் இப்போ நம்ம நடிக்கும் போதில் இந்த மானிட்டர்லாம் கிடையாது. சரி சிட் அண்ட் வாட்ச். கேவி ஆனந்த் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜஸ்ட் யூஸ் டு வாட்ச். அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷி ஹேஸ். I mean, she's just not a beautiful girl, you know, she's amazing act. She is.
Thank you, Amira, for your cooperation and for the kind of hard work you've done for this film is amazing. Being a newcomer here, I mean, yeah, I wish all the best for you, and I hope everything works in your favor. It was one of the most memorable and unforgettable experiences of my life. I don't think I would ever do another movie like this again. So a story like this comes by like once in a lifetime, and I just want to thank the whole AGS team, KV sir especially, and of course my co-stars Karthik, Dhanush, Bhavna and Aishwarya. Thank you so much. I had a blast and I hope we all get to work together soon. நடிகர் தனுஷ் அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரே படத்துல வெவ்வேறு பரிமாணங்கள்ல வந்து அவர் வர்றதும் வேற வேற ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. நவரச நாயகன் திரு கார்த்திக் அவர்கள் அவருடைய புன்னகையும் இந்த படத்துல வந்து சேர்ந்திருக்கிறது வந்து அது அந்த எதிர்பார்ப்பை வந்து இன்னும் அர்த்தமுள்ளதாக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரண்ட் பாய்ச்சின மாதிரி ஹாரிஸ் அவர்களுடைய இசை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். உலகத்தின் மீதான காதல், அப்புறம் காதல் மீதான காதல், இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லணும், ரொம்ப சுருக்கமா சொல்லணும். அதுதான் இந்த பாட்டு அப்படின்னு சொன்னாரு. அதுதான் தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கே, மழலை பேசும் மழை இங்கே, மாமலை இங்கே, மணிச்சிகை இங்கே, மஞ்சள் சிந்தும் வெயில் இங்கே, மனமெல்லாம் சிறகே உலகெல்லாம் உறவே அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸ் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய டைரக்டர் எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா இல்லையா இந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பட் சாருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. ஒர்க்கிங் வித் தனுஷ் அண்ட் அமைரா அண்ட் ஓம் சார் அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அண்ட் எஸ்பெஷலி கார்த்திக் சார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஹாய், ஐம் ஓம் பிரகாஷ், அநேகன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். டைரக்டர் கேவி ஆனந்த் சாரோட பண்ணுற ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஆனந்த் சார் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி அவரே ஒரு வெல் நோன் சினிமாட்டோகிராஃபர். அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா எக்ஸிக்யூஷன் வைஸ் எல்லாமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அதனால் வந்து ஷூட்டிங் வைஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் வந்து பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னென்னா ஆனால் ஒவ்வொரு ஷாட்டுமே எல்லாமே ஆனந்த் சார்கிட்ட வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு டென்ஷனோட ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணோம். Hi, this is Bhavna. It's a very great experience sharing with you all. I had a nice time working with everyone and with KV Anand sir, Dhanush sir, Amayra, Aishwarya. I'm doing a character role in this movie. Thank you so much and hope you'll come and enjoy our movie soon. Thank you.